சீமான் முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார். அது வந்து முத்து மறைவுக்கான ஒரு துக்க விசாரிப்பு அப்படின்றது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்குதா? இல்ல அதை தாண்டி ஏதாவது ஒரு தேர்தல் அரசியல் அதற்குள்ள ஒரு புதைந்திருக்கும் அப்படின்னு கருதக்கூடிய விஷயம் இருக்கா? இல்ல. இது தேர்தல் அரசியல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க வந்து ஒரு ஒரு பண்பாடு, நாகரீகம் கருதி ஒரு துக்கம் நடந்திருக்கு. ஒரு முதல்வரோட பிரதர் இறந்து போயிட்டாரு. அதை விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு சீமானே சொல்ற மாரி, இந்த மாரியான ஒரு பண்பாடு எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கணும். ஏன்னா, திமுக ஜெயலலிதா காலத்துல வந்து திமுக குடும்பமும், அண்ணா திமுக குடும்பமும் திருமண உறவு கூட வைத்துக்கொள்ள முடியாத நிலையில தான் இருந்தது. அதாவது இப்போ அதிமுக எம்பியா இருக்கிற ஒருத்தருக்கும், ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ வீட்டுக்கும் திருமண உறவு நடந்தது. இந்த ஜெயலலிதா அம்மா வந்து அதுக்காக வந்து அந்த அதிமுக எம்பியை சந்திக்கவே இல்ல. நம்ம பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவர் ரொம்ப நாள் வந்து இதா இருந்தது. அதிமுக எம்பியும் வந்து கிட்டத்தட்ட அந்த திருமணத்தை கண்டுக்காதே விட்டுட்டார். இத்தனைக்கும் அது காங்கிரஸ் குடும்பத்தோட தான் அவங்க தொடர்பு கொண்டாங்க. அவரே சீமானே சொல்ற மாரி, தாமரைக்கனி இறந்து போகும்போது இன்பத்தமிழன் போ முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த சீமான் பதிவு பண்றாரு ஆக்சுவலா. இதெல்லாம் வந்து ஒரு 2 கட்சிகளுக்குள்ள வந்து தனிப்பட்ட முறையில் இருக்கிற உறவே அஃபெக்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் மாறணும். அரசியல்ன்றது வேற, தனிப்பட்ட முறையில் துக்கம் விசாரிக்கிறது, இல்லை திருமணத்துக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அது வேற விஷயம்.